கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு, தொடர்ந்து மீட்பை குறித்தே பேசிக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஒரே வார்த்தை பேசிட்டு வராங்க, நாம் மீட்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து போவாதீங்க. என்னுடைய மீட்கும் வருஷம் மீட்கப்பட்டாதான், அந்த விடுதலையோடு ஆராதிச்சாதான் அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கேளுதல போடும்பொழுது அவர்கிட்ட பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல, பணம் மாத்திரம் அல்ல. நம் வாழ்க்கையிலே பணமும் ஐஸ்வர்யம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சி, நிம்மதியெல்லாம் அவர் கொடுக்கிறபடினாலே மறுபடியும் வாசிப்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதுக்கு என்ன மன்னிப்புக்கு? பாவ மன்னிப்பு. நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கேட்கறது, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுறது நிச்சயம் இருக்கான்னு கேட்கறாங்க இல்லைங்களா? நீங்க பண்றீங்க, பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தோடு சொல்றோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அவர் நம் வாழ்க்கையை தொடர்ந்து அந்த பாவத்தை நிவர்த்தியாக்க விரும்புகிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாருக்கும், நாம் யாவருக்கும் பாவ மன்னிப்பின் மீட்பு உண்டாயிருக்கிறதா? என்னென்னவோ உண்டாயிருக்கு இல்லைங்களா? வாழ்நாளுக்கு என்னென்னவோ நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற வண்ணமாய் பாவ மன்னிப்பு, அதுக்கு இயேசுவிடத்தில் வந்ததற்கான அந்த நோக்கம் என்ன? நம்முடைய பாவத்தை மன்னிப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அதுக்கு பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டாலும் ஒரு தூக்கு கைதினால கடைசியினுடைய மன்னிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் பாருங்க. தூக்கில் போடும்படியான ஒரு நேரத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த நேரம் வருவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுபோல் தான் அந்த பாவம் மன்னிப்பு. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதுக்கு ஒரு பாவி நாம் மனம் திரும்பி நாம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டால் நமக்கு மாத்திர சந்தோஷம் அல்ல, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அதனால் நம் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் மீட்பை அனுபவிக்க தேவன் அழைத்திருக்கிறார். ஆத்ம மீட்பு, பணமின்றி மீட்கப்பட்டோம், மகிமைக்காக புகழ்ச்சிக்காக மீட்கப்பட்டோம். மீட்பவர்களில் வல்லமை உள்ளவர். இந்த 6வது மாதம் என்ன சொல்லுகிறார்? பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த பாவம் மன்னிப்பு என்பது இந்த உலகத்துல உங்க இதயத்துக்குள்ளாகி அந்த சந்தோஷம் வேற எங்கே கிடைக்காது. அதனால் இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் கடந்து கொண்டு ஒப்புக் கொடுக்க வேண்டும். எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 32 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இருந்த ஆசீர்வாதம், அது இருந்த ஆசீர்வாதம். ஆனால் வேதம் சொல்கிறது, எவனுடைய மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க, பாவம் மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்தை மூடுகிற தேவனை ஆராதிக்கிறோம். அதுக்கு பாவத்தை மூடி விடுகிற தேவன். பாவங்களை மூடப்பட்டதோ அவன் யாராயிருக்கிறான்? பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒன்று, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இருக்க வேண்டும். இரண்டாவது, பாவம் மூடப்படும். அதுக்கு பாவம் இது நடக்குமா? நடக்கும். அதுக்கு அங்கே சொல்லுகிறார், பாவம் மூடப்பட்டவன் எவனோ அவன் யாராயிருக்கிறான்? பாக்கியவான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தான் தேவ பார்வையில் சிறப்பு மிகுந்த ஒரு மனுஷனாய் இருக்கிறான். சிறப்பான ஒரு தன்மைகளா இருக்கும். காரணம் என்ன? அவர் பாவம் இல்லாதவர்கள். தேவன் யாராய் இருக்கிறார்? அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவது பாவம் மூடப்படாதுங்க. அந்த பாவத்தை பத்தி அவர் யோசிக்கவே கூடாது. பண்ணக்கூடாதுங்க. நம்மை பார்க்கும் போது நம்ம அந்த பாவத்தை சிந்திக்க கூடாது. நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு தவறு செய்யணும் பண்ணுங்க, இந்த தவறையே மனசுல போனா கூட அவங்ககிட்ட பழகக்கூடாதுங்க. பழகுவோம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, அந்த ஒரு குற்றம், அந்த தவறு, அந்த காரியத்தோடு தான் பழகணும். ஆனால்
ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவ பார்வையிலே நெருங்கி போவதற்கான தகுதி உள்ளவன், தேவனுடைய சமூகத்தில் துதிப்பதற்கான ஒரு பாத்திரமானாய் இருந்தான். யாரவன்? பாவம் மூடப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசன வாசிங்க, ஏசாயா 1:18 வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் தீவையிட்டு இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பாரம் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நம்முடைய பாவங்களை குறித்து 2 விளக்கங்களை அங்கே சொல்லப்படும். ஒன்று, சிவரென்று இருந்தாலும், அதுங்க சிவரென்று சிகப்பாக இருந்தால் பாவம் இருக்கா? தேவனுடைய பார்வையில சிகப்பா இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரீமா பணம் இருக்குங்க, எப்படி இருக்கு? ரத்தாம்பரத்தை போல சிகப்பா இருக்கு. நம்முடைய பாவம் இருக்கு. ஒண்ணு சிகப்பா இருக்கு, இரண்டாவதுங்க ரத்தாம்பரம் அதோட பார்க்கான ஒரு 2. அதுங்க ரத்தாம்பரம் அதுங்க சிகப்பை விட ஒரு ரொம்ப அழகு, அது ரொம்ப பார்க்கின்ற போது ஒரு அதை விட ஒரு பெருத்ததாய் இருக்கிறது அல்லவா? இந்த பாவங்கள் என்ன செய்கிறார் தெய்வன்? ஒன்று, சிவனென்றிருக்கிற பாவத்தை உறைந்த மழையை போலவும் வெண்மையானது. உறைந்த மழையானது, மழை பெய்யானது, அந்த உறைவானது உறைந்த வெண்மையா இருக்கிறது. அந்த தண்ணீருடைய அந்த துணியானது வெண்மையா இருக்கிறது. அது போல நம்முடைய பாதை செய்கிறார், உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பரம் சிவப்பாய் இருந்தாலும், பாவங்கள் ரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பஞ்சை போல் ஆகுங்க. ஒரு வெண் பஞ்சு பாருங்க, அந்த மழையின் துளியை விட அந்த வெண் பஞ்சு இருக்குங்க ரொம்ப வெண்மையா இருக்கு இல்லைங்களா? இருக்குங்க. அதை விட ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு வெண்மையா இருப்பது போல்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தேவன் விரும்புகிறார். நம்மளை சுட்டி காட்டி நம்மை குற்றம் தீர்ப்பதற்காக தேவன் அழைக்கிறது. இவரை சுட்டி காட்ட போனாங்க, நான் உங்களை என்ன பண்ண சொல்லிட்டேன் இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் போறையே சொல்லுங்கிறார். அவர் அப்படி அல்ல. அவர் எப்படி இருக்கிறார்? என் பாவம் சிவரென்று இருந்தாலும் கூட சிகப்பாய் இருந்தால் எப்படி மாற்றுகிறார்? உறைந்த மழையை போல் வெண்மையாகும். உறைந்த மழையை போல் வெண்மை. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நீங்க வசனங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்களா, படிக்கிறீங்களா? படிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கிறோமா? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தெரியுமா? நமக்கு அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? ரத்த சம்பந்தமான உறவு. என்னது? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி ரத்த சம்பந்தமான உறவு. அதனால மாதந்தோறும் ஒரு திருவிழா வச்சிருக்கிறதுக்காக அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் ரத்தமாகிய ரசத்தையும் பானப்படி என்ன ரத்த உறவு. நீ உலக உறவு வந்து அது என்னதுங்க? அது சொந்த உறவு தான். அது கொஞ்ச காலம் தான் உறவு. இந்த உறவு என்ன? இது தெரியாமே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவர் சொல்லுகிறா, என்கிட்ட வாங்க, வழக்கை எங்கிட்ட பண்ணுங்க, வழக்காடுவோம் வாங்க. எவ்வளவு வாலண்டரியா தேவன் கூப்பிடுகிற பார்த்தீங்களா? வழக்காடுவோம். பிரச்சனை என்ன? என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா உன் பாவம் எப்படி இருக்கிறது? சிவனென்று இருந்தாலும் கூட, ரத்தாம்பரத்தை போல சிவப்பா இருந்தாலும் கூட நான் செய்வனால் எல்லாவற்றையும் மாற்ற, பாவங்களை மூட அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. உலகத்தில் நம்முடைய பாவத்தை, என் பாவத்தை உங்களால் மன்னிக்க முடியாது. உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்க, ஏன்னா நானும் ஒரு பாவி, நீங்களும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது அல்லவா? ஆனால் யாருக்கு அதிகாரம் உண்டு? பூமியிலே படிக்குமா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. என்ன சொன்னால், இந்த உலகத்தில் எபிரேயர் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த உலகத்தில் யார் ரத்தத்தை சிந்தினார்கள்? தியாகியெல்லாம் சிந்தினாங்க. மகாத்மாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டதற்கு எதிர்பாராமல் சிந்தப்பட்டது. அதுக்கு பெரிய பெரிய உலகத்தில் அநேக தியாகம், மற்றவருடைய அந்த வெறுப்பினால், மற்றவருடைய பகையினால் படுங்க ரத்தம் சிந்தப்படுகிறது. அதுக்கு
அது எதிர்பாராதது. ஆனால் தேவனுடைய ரத்தமோ எதிர்பார்த்தது. அதுக்கு ஏன்னு சொன்னால் ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு. யார் ரத்தத்தை சிந்தினார்கள்? உங்களுக்காக எனக்காக யார் ரத்தத்தை சிந்தினார்கள்? இயேசு ஒருவர் தான் கடைசி சொட்டு ரத்தமடையில் சிந்தினார். அதனால் இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கு தான் அதிகாரம் உண்டு? அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அவர் ஜனங்கள் நீங்க, அவருடைய ஜனங்கள் நீங்க. அதிகாரம் உள்ளவரால் நீங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால் நீங்க பாக்கியவான்கள். அவருக்கு என்ன பண்ணுங்க? பாவத்தை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம். ஏன்னா அவர் ரத்தத்தை என்ன பண்ணாரு? நமக்காக சிந்தினபடியினால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒருவருக்கு அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. ஒருவனுக்கு அல்ல, ஒரு நாட்டிற்கு அல்ல, ஒரு ஜாதிக்கு அல்ல, ஒரு ஜனத்துக்கு அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணுங்க? பூமியிலே பாவம் மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? தேவனுக்கு தான். இன்றைக்கு பணம் இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், மன்னிப்பு இல்லாமல் உலகம் வாழ்கிறது. ஆனால் நாமும் மன்னிக்கப்பட்டவர்கள். மன்னிக்கப்பட்டவர்கள் யாரால் மன்னிக்கப்பட்டோம்? மனுஷகுமாரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் ரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டபடியினாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை விட நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க. பாக்கியமானது. உங்களுக்கு தெரியல, நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியாம இருக்கிறது. நாம் யாரோ என்று யோசிக்கிறோம். என்னுடைய பாவம் எப்படி இருந்தது? சிவனென்று இருந்தது. இரண்டாவது ரத்தமரத்தை போல இருந்தது. ஆனால் என் பாவத்தில் சிந்தி விட்டார் தேவன், மன்னித்து விட்டார். எப்படி மன்னித்து விட்டார்? என்னை பார்க்கின்ற போது ரத்தத்தை போல இருக்கிற சிவனென்று இருக்கிற பாவத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறவர்? அந்த மழையுடைய அந்த வெண்மையை போல பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? என்னை கொடூரமாய் பார்க்கவில்லை, என்னை வித்தியாசமாய் பார்க்கவில்லை. ஒரு குழந்தை ஒரு தாய் எப்படி பார்ப்பார்களோ அது போல யார் பார்க்கிறது? தேவன் பார்க்கிற. உங்களை அனைவருடைய பார்வை வித்தியாசமா பார்ப்பானுங்க. உங்களை பார்க்கிற அனைவர் கண்கள் எப்படி இருக்கு? வித்தியாசமாக, நிகழ்க்கமாக, ஏளனமாக, இழிவாக, சிரிப்பாக இருக்கும். ஆனால் தேவ பார்வை வெண்மையா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் கருப்பா இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். உங்களை உலகத்தில் வர்ணிக்க, உங்களை உலகத்தில் புகழ ஒருவர் யோசிக்காதீங்க. இயேசு இருக்கிறார். உங்களை உயர்த்த இயேசு இருக்கிறார். உங்களை புகழ இயேசு இருக்கிறார். உங்களை தேவன் மகிழ்ச்சி ஊட்ட இயேசு இருக்கிறார். மறந்துடாதீங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவரை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மனிதனையும் மறக்கலாம், மறப்பதற்குரிய சூழ்நிலை வரலாம். ஆனால் இயேசுவை காரணம் என்ன? அவர் என்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. தாய் தன் பாதங்களை மறந்தாலும் நான் உன்னை. அதனால் வழக்கை யார்கிட்ட கொடுக்கணும்? உங்க பிரச்சனை யார்கிட்ட கொடுக்கணும்? உங்களுடைய தேவை யார்கிட்ட கொடுக்கணும்? அவர் கூப்பிடுகிறாரே, வழக்காடுவோம் வாருங்க. உங்க பிரச்சனை என்ன? என் பிரச்சனை இருக்கு சிவனென்று இருக்கிறது ஐயா. என் பிரச்சனை இருக்கிறது சிவப்பா இருக்கு ஐயா. என் பாவம் இருக்கு சிவப்பா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரத்தாம்பரத்தை போல ஆழமான சிவப்பா இருக்கிறது. எனக்கு மீட்பு இருக்கிறதா? எனக்கு மீட்பு இருக்கிறது. அவர் ரத்தத்தினாலே. ரத்தம் சிந்தில்லாமல் உலகத்தில் யாருக்கும், இந்த உலகத்தில் யாரும் சொல்லியவனமாக ரத்தம் சிந்தவில்லை. எதிர்பாராமல் தான் ரத்தம் சிந்திருப்பார்கள், எதிர்பாராமல் தான் மறித்திருப்பார்கள். ஆனால் இயேசுவோ எதிர்பார்த்து வந்தார். எதற்காக? ரத்தம் சிந்துவேன் என்று எதிர்பார்த்து வந்தார். என்னை யோசித்து வந்தார். உங்களை யோசித்து தான் உலகத்துக்கு தேவன் வந்தார். தெரியாம இருக்கிறது இல்லைங்களா? வழக்கு அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன், நானே சுமந்து கொள்ள யோசிக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்கள் சொல்வதற்கு அவசியம் அல்ல. எனக்கு எல்லா ஞானம் இருக்கு, எனக்கு எல்லா புத்தி இருக்கு என்று யோசிக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் வாசிப்போம். அதே ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 சியோன் குமாரத்தி கொஞ்சம் சாரி 3 வாசிங்க 1 சாரி. மாடுத்தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனை பாருங்க, மாடுத்தன் எஜமானை நல்ல ஒரு பாயிண்ட பேசுனாங்க. 8 வந்து 3 வந்து 8 அதுக்கு படிக்க பார்க்கலாம். மாடுத்தன் எஜமானையும்
என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. வழக்கை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவங்களை அறியாம இருக்கிறாங்க. யார் அறியாம இருக்கிறாங்க? யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். நாம் யார் இன்றைக்கு? தேவ ஜனங்கள், சபை மக்கள், ஆவிக்குரிய மக்கள், விசுவாசிகள். அவருக்கு நமக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கு, கவன உடன்படிக்கை இருக்கு, அப்பா பிதர்கள் அழைக்கும்படியான சுவிகாரம் இருக்கு, பெயர் சொல்லி அழைக்கின்ற அந்த கிருபை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த இஸ்ரவேல் எப்படி இருக்கிறார்கள்? இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்றார். அதுக்கு ஒன்று அறிவில்லாமல். யாருக்கு அறிவு இருக்கிறதா? மாடு எஜமானையும் கழுதை. ஒரு வார்த்தை சொல்லுங்க, மாடு. மாட எரும மாட சொல்றாங்க. என்ன பண்ண பார்த்து மாட எரும மாடு கழுது கழுது. அதுங்க இந்த இரண்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு லோவான ஒரு வார்த்தை. மாடுன்னு உங்களை சொன்னது எரும மாடுன்னு ஒத்துக்குவீங்க நீங்க? தானியை பார்த்து நான் சொல்றது ஒத்துக்கோ அப்படியா? வளர்ந்துட்டார் அவர். நம்மளை ஒத்துக்க ஒத்துக்கோமாங்களா? வளர்ந்துட்டார், என்ன பண்ண முடியாதுங்க. ஆனால் இங்க தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆளுடைய முன்னனையும் அறிகிறது. யாரை ஒப்பிட்டு சொல்லுகிறார்? மாடையும். யாரோட ஒப்பிட்டு சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஒப்பிட்டு. இன்னைக்கு யார சொல்றார்? என்ன சொல்றார்? மாடு. புரியல. மாடு கழுதை. கழுதைக்கு தெரியுமா? கழுதையை ஓட்ட விடாதவங்களுக்கு லாக்கி அந்த கூட திறமை இல்லையே. ஒரு இழிவான ஒரு வார்த்தை தான் மாடும் கழுதையும். இந்த இழிவான வார்த்தை யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? என்னோடு ஒப்பிட்டு பேசுகிறார். யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? அந்த மாடுக்கு தெரிகிறது எஜமான் யார் என்று, கழுதைக்கு தெரிகிறது ஆண்டவன் யார் என்று. இஸ்ரவேல் விசேஷமானவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அவரை பாட துதிக்க ஆராதிப்பதற்குரிய உரிமை பெற்ற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்களோ எப்படி இருக்கிறார்கள்? அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார். மற்றதுக்கெல்லாம் அறிவு, நாலேஜ் அதிகமா இருக்கிறது. மற்ற காரியங்களுக்கு வேலைக்கு போவதற்கு நாலேஜ், அங்க அந்த ஃபங்க்ஷன் போவதற்கு நமக்கு அறிவு இருக்கிறது. அந்த ஆழமா அந்த அறிவு கொள்ளப்படுறது. அந்த டைம் எல்லாம் எவ்வளவு அருமையா யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? 5 மணிக்கு நானுங்க ட்ரெயின் விட்டுருவோமா? 5 மணிக்கு முகூர்த்தம் விட்டுருவோமா? சொல்லுங்க, விட்டோமா? விடலையே. அதுல அறிவு இருக்கு. இதுல என்ன கிடையாது? எனக்கு என்ன இல்லை? எனக்கு மாடுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை. கழுதைக்கு இருக்கிற அறிவு என்ன சொல்லிக்கிறேன்? உங்களை சொல்ல மாட்டேன். உங்களை சொல்லி சொல்லி நானே வந்து போயிட்டேன். அதுக்கு சொல்லி சொல்லினாச்ச உணர்வு இல்லையே, நேரத்தில் உணர்வு இல்லையே, தேவனை தேடுகிற அந்த அறிவு இல்லை. யாரோ வழக்கு வாங்கிட்ட உன் பிரச்சனை என்கிட்ட கொண்டு வா, உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அல்லவா? உன் பாடுகளுக்காக மெய்யாக உன் பாடுகளை ஏற்றுக்கொள்ளவா இந்த சிலுவை? உன்னுடைய அக்கிரமத்தை போக்கவல்லவா அக்கிரமக்காக எண்ணப்பட்டு எவ்வளவு நெருங்கிய உறவு இது. மாடு அறிகிறது, இரண்டாவது கழுதை அறிகிறது. எவ்வளவு அழகாக அந்த உலக ரீதியான ஒரு உறவு காரியங்கள் எவ்வளவு மீனிங்ஸ் இருக்குதுங்களா? எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு திருத்தம் இருக்கு. இதுல அழுத்தமோ இல்லை, திருத்தமோ இல்லை, இதுல உண்மை இல்லை, இதுல உணர்வு இல்லையே, உணர்வு இல்லையே. எவ்வளவு அந்த மனிதனுக்காக, அந்த உறவுக்காக, அந்த நட்புக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம், எவ்வளவு தியாகம் பண்றோம், அதுக்காக எவ்வளவு நம்முடைய நேரத்தை காலத்தெல்லாம் அதற்கென்று எவ்வளவு கிரயமா செலுத்துகிறோம். இதற்கு நொந்துதான் பேசுகிறார். மாடு தன் எஜமானையும் கழுதை ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல். நான் அறிவில்லாமல் இருக்கிறேன். ஆலய அறிவு எனக்கு இல்லையே, ஆராதனை அறிவு எனக்கு இல்லையே, தேவனை துதிக்கிற எனக்கு உணர்வு இல்லையே. ஏதோ வர யோசிக்கலாம். இப்பவே ஒரு மாதிரி கண்டம் பண்ற மாதிரி இல்லை. வசனங்கள் தேவன் சொல்கிறார். தொடர்ச்சியா 6 மாதம் எதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம்? மீட்பை குறித்து பேசும்போது அந்த மீட்பிலே பாவம் மன்னிக்கப்பட்டது. அதுங்க என் பாவத்தை கர்த்தர் மூடிவிட்டார். இவ்வளவு நெருங்கி பழகிட்டு இருக்கிற அவரை அறியாம அந்த மாடு அறிகிறது, அந்த கழுதை அறிகிறது. நானோ இன்னும் செய்வதை அறிவில்லாமலும் என் ஜனம். அப்ப கூட பாருங்க, என் ஜனம். அதுங்க
யாரும் சொல்றாங்க விட்டா விட்டு என் மகன் உணர்வு இல்லாம இருக்கிறான், என் மகன் திருந்தவே இல்லையே, என் மகனுக்கு புரியவே இல்லையே, நான் சொல்வதை விலகி கொள்ளாம இருக்கிறான் என்று ஒரு பாரம் வருவது போல தேவனுக்கும் ஒரு பாரம். நம்மள வந்து குறை சொல்லல, குற்றம் திருக்கல்ல, அந்த கூட என்ன பேசுகிறா, என் சட்டம் என்னுடையவர்கள், எனக்குரியவர்கள் அவர்கள். அவங்க இருக்கிறாங்க, அறிவில்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதிலே நாம் வாசிப்போம். மறுபடியும் 19 வாங்க. 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எதற்கின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், எதற்கு செவி கொடுத்தால்? வசனத்துக்கு. என்ன வசனம் சொன்னார்? மாடு அறிகிறது நான் இன்னும் சொல்லணும். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, மாடையும் என்னையும் ஒப்பிட்டு பார்க்கணும். மாடுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது. என்ன தெரியுது? கழுதைக்கு தெரியுது. 5 அறிவு பெற்ற அந்த கழுதைக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? அவனுடைய ஆண்டவனுடைய முன்னணி தெரிகிறது. மாடு எஜமானை அறிகிறது. அவரை அறிந்தேன், புரிந்தேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுமாய் பாடுகிற எனக்கு பாட்டோட என்னுடைய வாழ்க்கை போக இன்னும் அறியாமல் இருக்கிறது. நான் அறியணும் சொல்றப்போ நாம் செவி கொடுத்த செய்யும்படியாக நீங்கள் மனம் பொருது செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அவருடைய நன்மையை நாம் சுவைப்பது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க புசிப்பேன். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் பாவங்கள் மூடப்பட்டது. உங்களை பார்க்கும்போது, நம்மை பார்க்கும்போது அந்த பழைய கதையெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். என்ன பண்ண மாட்டாங்க? இந்த பழைய கதையை யோசிக்கவே. நம்ம தான் அந்த பழைய கதை என்ன பண்ணுவோங்க, குப்பையை என்ன பண்ணுவோம், கலருவோம். அதுக்கு சேர்த்து என்ன பண்ணுவாங்க, கலர். குப்பையை கலர் வரும், என்ன வரும், நாற்றம் தான் வரும். கர்த்தர் நம்மை நறுமணமாய் சுவாசிக்கிறார். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி ஆயத்தமா. தேவ ஜனமாய் நம் வாழ்க்கை வந்து வருஷம் போயிட்டு வருஷங்கள் போகிறது. இந்த வயது இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் எல்லாம் பெருகிட்டு வருது. அது நோய்கள் வந்து பெருகிட்டு வருது. யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நோய் வரும்னு சொல்லவே எப்பேற்பட்ட காலத்தில் வழக்காடுங்க, எங்கிட்ட வாங்க, உங்க பிரச்சனை எங்கிட்ட சொல்லுங்க, உன்னுடைய வேதனை என்கிட்ட சொல்லு, உன்னுடைய சூழ்நிலை என்கிட்ட சொல்லு. உன் வாழ்க்கையில அந்த பாவம் எப்படி இருக்கிறது, சிவரென்று இருந்தாலும் என்கிட்ட வழக்கை கொடு. ரத்தாம்பரத்தை போல இருந்தாலும் என்கிட்ட வழக்கை கொடு. நான் உன்னை திருத்த விரும்புகிறேன், உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். நம்முடைய தேவன் நம்மை அவருடைய சித்தம் செய்ய அழைத்திருக்கிறபடியினாலே இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வழி என்ன? அவரால் பாவத்தை மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த பாவத்திலிருந்து முழுமையை கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே வேற்றின் மூலமாய் ஒரு சில காரியங்களை விலக்கிக் கொள்ளும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம், மத்திய சுவிசேஷம் 9:2 வாசிங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனாலும் நமக்குள்ள ஒரு குறை இருக்குது. காரணம் என்ன? நம்முடைய விசுவாசம் குறைவாய் இருக்கிறது. படிக்கமாக வருகிறது. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு நீங்க மாத்திரங்க ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் நபரை கொண்டு வர பிரயாசப்படணும், ஜெபிக்கணும், சாட்சியா இருக்கணும். அதுக்கு அந்த பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டது? அந்த 4 நபரும் அந்த மனிதனை கொண்டு வந்தபடியினால். அப்போ இந்த வாழ்க்கை வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அநேகரை கர்த்தருக்குள்ளாக சொல்லுங்க. நாங்க வந்து பெரிய காரியம் திரவர் கொண்டு வந்தோமா? இன்றைக்கு நாம் தேவ ஜனங்கள் பிறரை கொண்டு வருகிறோமா? யோசிச்சு பாருங்க. மைப்பன் குட்டி போடுமா, ஆட்டுக்குட்டி போடுமா? ஆடுதான் பண்ணணும். அப்ப யாரும் தான் குட்டி போடணும். நமக்கு சரி பிரதான மைப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அதனால் நம் வாழ்க்கையிலே நீங்க ஒரு 10 வருஷமா வர்றீங்க,
எத்தனை ஜனங்களை கர்த்தருக்குள் கொண்டு வந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நான் வருத்தேன் அதுங்க, நான் மாசம் ஒரு முறை வருவேன், இதுவே எனக்கு பெரிய அப்படிதான் இருக்கும். அதுக்கு அறியாத பண்ணி மாசத்துக்கு ஒரு முறை நேரம் பார்த்து நான் பார்த்து வரீங்க. அதுக்கு ஆடிக்கு ஒரு வாசியம் அப்படி இல்லை. இது கர்த்தருடைய நாள். நான் ஞானவான் என்று சொன்னாலும் மாலை விட நான் அறிவற்றவன் தான். நான் ஞானவான் என்று என்னை வெற்றி கொண்டாலும் கழுதை விட நான் யாரா இருக்கிறேன்? தேவ பார்வை யாரா இருக்கிறேன்? என் மாடு தான் சொல்லுவான். யாரை பார்த்து? தேவனை அறியாதபடிக்கு அவர் சொல்லுகிற சிறதை புரியாதபடி இருந்தா அவர் பார்வையை எப்படி கூப்பிடுவார்? நாமளை கூப்பிட முடியாது. நான் எப்படி கூப்பிடுவாருங்க? மாடு தன் எஜமானை அறிகிறது, கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னணி அறிகிறது என்றனமோ. பாருங்க, இந்த மனிதனை செய்கிறார்கள், அந்த பலவீனமான மனிதனை செய்கிறார்கள் கொண்டு வராங்க. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் எப்படி தெரியுது. அந்த கூட்டத்துக்குள்ள வர முடியும். இயேசுடைய இருக்கிற அறைக்குள்ள என்ன பண்ணாங்க? அவரால் அந்த மனிதனை கொண்டு வர என்ன பண்ணாங்கன்னா அந்த கூரையை பிச்சு என்ன பண்றாங்க? அந்த ஓட பிச்சுக்குள்ள கொண்டு வராங்க. அதை கண்டு சொல்லுகிறார் பாவம். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மறக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை செய்யுங்க வளரும். என்ன பண்ணுங்க? இல்ல என்னுடைய நாசனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வந்தது, அதோட முடிவதல்ல. நம்ம வாழ்க்கையில அதோட பாவம் செய்யாம இருக்கிறோமா? அதோட நம்முடைய தவறு குறைந்து வச்சீங்களா? தப்பில்லாம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தப்பிதங்கள் இருக்கத்தான். இந்த தப்பிதங்களை தேவன் மூட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்குள்ளாக வளர்வது மாத்திரமல்ல, மற்றவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வர பிரயாசப்படுத்தணும். அப்படியே கடந்து போய் வசன வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே. உலகத்தின் பார்வைக்கு அவள் யாராய் இருக்கிறாள்? பாவியாய் இருக்கிறாள். ஆனால் இங்கே இருக்கிறாள், அவள் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறாள். எங்க இருக்கிறாள்? பாவி. உலகத்தின் பார்வைக்கு அவள் யாராய் இருக்கிறாள்? ஆனால் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறாள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் யாருடைய பாதத்தில் இருக்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். தேவன்கிட்ட பேசணும், தேவன்கிட்ட பழகணும். நீங்க பழகிற பழக்கம் தான் சபையில தெரியும். உங்களுடைய அந்த கனெக்ஷன்ஸ் உங்கள் தேவனுக்கு கொடுக்கிற அந்த உறவு எங்க வெளிப்படுத்துறீங்கன்னா சபையில் வெளிப்படும். நீங்கள் கடந்து போகிற இடத்தில் நீங்க எவ்வளவு அவர்கிட்ட பழகுறீங்க என்பது பார்த்து அந்த ரியாக்ஷன் வெளியில தான் தெரியும். அதுக்கு படிக்க போது அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுத்து அவர்களுக்கு இருவருக்கும் கடன் மன்னித்து விட்டான். இப்படிப்பட்டிருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். விசித்திரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டவனோ அவன் அதிகமாய் அன்பாய் இருக்கிறான். பாருங்க, உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு மன்னித்து இருக்கிறாரோ அவ்வளவு போயிடுங்க அன்பா இருக்கும். நம்மள மன்னிக்கல, அந்த மன்னிப்பின் அனுபவம் எனக்குள்ள இல்லாத எனக்கு நான் தேவனுக்கு அன்பு கூற முடியல. அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அன்பு கூறுவது காரணம் என்ன? அவளை தேவன் மன்னித்து விட்டார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில பாவம் மன்னிப்பில்லாவிட்டால் நமக்குள்ள அன்பு இருக்காது. அன்பு, ஐக்கியம், உறவு, தேவனுக்கு இருக்கிற அந்த நட்பு நமக்குள்ள இருக்கவே இருக்கா. அந்த ஸ்திரீ உலகத்தின் பார்வைக்கு யாராய் இருக்கிறார்? பாவியாய் இருக்கிறார். ஆனா தேவ பார்வையில் அவர் சொல்லுகிறார். 44 வாசியில், ஸ்திரீயிடமாய் திரும்பி
நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் யார் பிரவேசித்தேன். வீட்டுக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து? சீமோனுடைய வீட்டுக்கு வந்தார். யார் வீட்டுக்கு வந்தார் என்று பார்க்கிறோம்? சீமோனுடைய வீட்டுக்கு வந்தார். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அதுங்க உள்ள வந்துட்டாரு. ஆனாலுங்க செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணல? நீங்க தேவனுக்குள்ள வந்துட்டீங்க, என்ன செய்ய விட உங்களுக்கு செய்ய தெரியல. அதுங்க நான் தேவ ஜனம் தான், தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு எது உகந்தது அவன் வீட்டில் அழைத்தான். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எப்படி இருக்கிறோம்? அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? அந்த வீட்டிலே நான் வீட்டில் பிரவேசித்து என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் காலை நனைத்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்லி படிச்சுட்டு போயிட்டு நீங்க நிறுத்தி நிதானமா என்ன பண்ணுங்க? எதுக்கு அதை படிக்கிறோம்? அவன் காலை கழுவுறதுல தண்ணீர் தரல. இந்த நம்ம என்ன பண்ணாங்க? கண்ணீரினால் காலை. இவ்வளவு அருமையான ஸ்திரீ பார்த்தீங்களா? உலகத்தில் பார்வைக்கு யாரா இருக்கிறார்? ஒரு பாவியா இருக்கிறார். எல்லோரும் வெறுக்கிற ஒரு பாத்திரமா இருக்கிறார். ஆனால் அந்த ரங்கத்திலே அவரோடு கூட உறவாடுகளாக இருக்கிறார். அவருடைய கால்களுக்கு என்ன செய்யவில்லை? யூதருடைய உறவை என்ன? அவருடைய வீட்டுக்கு போனா முதல்ல என்ன பண்ணுவாங்க? கால்களை கழுவிதான் என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்களில் பார்த்து என்ன பண்ணுவாங்க? வெளியில ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு சொம்பு என்ன பண்ணுவாங்க? காலை கழுவி என்ன பண்ணுவாங்க? உள்ள வரும். அப்படிதான் இருந்தது. அது போலதான் யூதருடைய முறைமை. வீட்டுக்குள்ளே வருகின்ற வரைக்கும் என்ன பண்ண வர? வரும்போது என்ன பண்ண வர? காலை கழுவி என்ன பண்ண? வாங்கையா என்ன பண்ண? வருகிறவர் யாருங்க? உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும் உங்களில் இருக்கிற பெரியவர் அல்லவா? பாவத்தை மன்னித்தவர் அல்லவா? சாபத்தை போக்கினார் அல்லவா? அவரோட பழகும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார் அல்லவா? அவருக்கு செய்கிற காரியமா இது? எங்கே வந்து விட்டார்? வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? உங்க ஆத்மாவுக்குள் வந்து விட்டாரே, உங்க மனதுக்குள்ளே வந்து விட்டாரே. உங்கள் மனதில் வந்தவருக்கு நீங்கள் செய்கிற இந்த ஒரு காரியம் என்ன? இதுவா ஒரு மதிப்பு? உங்கள் மனதுக்குள்ளாய் வந்திருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் செய்கிற மதிப்பு இதுதானா என்று யோசித்து பார்ப்போம். மதிப்பே இல்லை. என்னது? உள்ளவும் வந்துட்டாரு. அவன் யோசிக்கல. அவருக்கு என்ன பண்ண? தண்ணி கொடுத்து காலை கழுவணும் என்ன பண்ண? அவன் யோசிக்கவே இல்லை. தேவன் விரும்பி போன அந்த வீட்டுக்குள்ளாக அந்த மனிதன் செய்வதை கால்களை கழுவவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைவயினால் அவர்களை துடைத்தாள். பாருங்க, கண்ணீரினால் கால்களை நனைத்து தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். என்ன அன்பு! அந்த ஸ்திரீயின் அன்பு என்ன அன்பு! ஏற்க முடியாத அன்பு, தேவன் இழுக்க முடியாத அன்பு. இன்றைக்கு தேவனை ஏற்க முடியாத நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா? நம் செயல் இருக்கிறதா? நம் வாழ்க்கை இருக்கிறதா? உப்புச்சம் இல்லாம இருக்கிற வாழ்க்கை, விரக்தியா இருக்கிற வாழ்க்கை தேவ பார்வையிலே ருசி இல்லை தேவனுக்கு. ருசிக்கிறார். என்ன ருசிக்கிறார்? கண்ணீரினால் பாதங்களை கழுவினார், தலை மயிரினால் துடைக்கிறார். அவன் தலகன் எல்லாம் இறங்கிடுச்சு. நமக்குள்ள ஒரு தலகன் எல்லாம் இருக்குங்க. நமக்குள்ள இருக்குங்க. தலகனம் பிடிச்சு சொல்லுங்க. நீங்க என்னடா சொல்லுங்க, என்னுடைய விருப்பம் இப்படிதான் ஆராதிப்பேன். நீங்க ஆயிரம் சொல்லுங்க, உங்க வேலை சொல்வது அதுங்க. பாருங்க அவருடைய செயலை. யார் செயல்பட்டிருக்க வேண்டும்? அழைத்த சீமோன், அங்கீகரிக்கப்பட்ட சீமோன், தேவன் விரும்பி சென்ற அந்த வீட்டுக்கு சென்ற சீமோன் செய்ய வேண்டிய காரியம் யார் செய்கிறது? நீங்க துதிக்காவிட்டால், நான் துதிக்காவிட்டால் இந்த கண் துதிக்குமா? தெரியுங்களா? துதிப்போம் என்றுதான் அழைத்தா, நானும் நீங்களும் துதிக்காவிட்டால் அந்த கண் துதிக்கும். பிழையாம் பேசாவிட்டால் கழுத பேசும். யோசிக்கிறீங்களா? நான் தான் அவர்கள் யோசிக்கிறேன். எவ்வளவு காலம் அழைத்து வீட்டுக்குள் வந்த போதிலும் கூட சீமோன் செய்ய இருக்கின்ற போது கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைவயினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் நம்ம ஓய்ந்து வராதுங்க. நம்ம சபையா இருந்தாலும் ஓய்ந்து போச்சு. உபவாசம் அதுல ஓய்ந்துட்டோம். என்னப்போ அது ஓய்ந்து போச்சு. வந்தோம் என்னாச்சு? அதுல அது ஒரு ஓய்வு கிடைச்சு. அதுக்கப்புறம் 1வது ஆராதனை அதுல என்ன பண்ணாமோ எதுக்கு ஒரு 2 பேர் வரணும் தெரியல.
5 மணி தான் வந்துக்கிறாங்க அம்மா வந்து உட்காந்துருக்கா. அப்பெல்லாம் 5 மணி நடக்கலப்பா, அதுக்கு 5 மணிக்கும் வந்து உட்காந்துக்கிறாங்க. மேலே ஏறிட்டு தான் பண்ண கீழே இறங்கி வந்துட்டாங்க. 1ஆம் தேதி எக்ஸாமுக்கு சொல்லுங்க, என்ன செய்யணும்? என்ன செய்யறோம்? தேவனோட அந்த நேரத்தில் பழகுறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இங்க வராத போது அங்க பழகி துதிக்கிறீங்களா? ஐயா வாய்ப்பு வரல ஐயா, போக முடியாம சொல்லல, இங்க எந்த ஆராதிக்கிறாங்க, இங்கிருந்து ஆராதிக்கிறேன், இங்கிருந்து நான் உன்ன ஒரு சில நாட்கள் சபைக்கு நான் போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா கும்பல போகும்போது ஊழியக்கார் பேசுவது எனக்கு தெரியும். ரொம்ப குறைவான மக்கள் இருக்கும்போது போக முடியாது. என்ன போனாங்க, ஒரு மன வருத்தம் இருக்கும்போது அந்த ஓலை வீட்டுக்குள்ள அழும், ஆண்டவரே என்ன பாருங்க ஐயா, இந்த நேரம் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறாங்க, நான் பாருங்க ஐயா, நான் தனித்து இருக்கிறேன் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்ட சூழல் இருக்கிறேன் ஐயா, என்னை யாரும் யோசிப்பது கிடையாது. ஓலை வீட்டுக்குள்ள அப்படியே ஒழுங்குன மேல பல ஸ்டார் என்னதுக்கு சூழல் இருக்காது, அழுவுறேன். அந்த ரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு முறை முதல் தேர்தலை காலையில வந்து 6 மணிக்கு கதவை தட்டுறாங்க. போய் கதவை திறந்தா அது ஊழியக்கார நிற்கிறாங்க. எங்கிட்ட பேசாமல் இருந்தது 3 வருஷம் கிட்ட பேசாத அந்த ஊழியக்கார் என் ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லுகிறா, கர்த்தர் உன்னை பார்க்கவா என்னை அழைத்தார். பயந்துட்டு அவர் வந்து நிற்கிறார். தேவனுடைய மனுஷன் கர்த்தர் அவ்வளவு பெரியாளா, கர்த்தர் உன்னை பார்க்கணும் சொல்றாரு. காரணம் என்ன? அந்த ரங்கத்தில் ஓலை வீட்டிலே அங்கே ஆராதிக்கின்ற போது கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு. அதனால்தான் இன்றைக்கு அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த முடியாது, அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்தும்படியாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் இவர் செயல்கள் பார்க்கும்போது ஓயாமல் என்ன செய்கிறார்கள்? முத்தம் செய்தார். நாட்கள் போக போக அன்பு பெறுகிறார். எல்லாருக்கு நம்ம தேவன் கிட்ட வந்து நாம் கேட்பதை கொடுக்கிறார் இல்லைங்களா? எவ்வளவு நன்மை கொடுத்திருக்கிறார். நன்மை பெற்றோர் என்ன பண்றாங்க? நன்மை கொடுத்த தெய்வத்தில் என்ன பண்றோம்? நன்மையை மாத்திரம் பார்க்கிறோம். எதை பார்க்கறாங்க? இந்த ஒரு வழிதான். அது மாதிரி எவ்வளவோ நம்ம பாடத்தோடு இருக்கும்போது தேவன் இறங்கி பதில் கொடுத்தாரே, அவரை ஓயாமல் முத்தம் செய்யாம யாரும் ஓயாமல் முத்தம் பண்றோம்? உலகத்தை ஓயாம அவங்ககிட்ட தான் பழகிட்டு இருக்கணும். டைம் எங்க போறது இல்லைங்க, அவங்ககிட்ட போறதும் பழகிறதும், அதை கொஞ்சம் இதை கொஞ்சம் இதுலதான் நம்மளுடைய டைம் போயிட்டு இருக்கு. நினைவுல போயிட்டு இருக்குங்க. ஆனால் இவளோ ஓயாமல் என்ன செய்கிறார்? முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்த முதல் கொண்டு என் பாதங்களில் ஓயாமல் முத்தம் செய்து என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ பாதங்களில் பரிமள தைலம் என்ன பரிமள தைலம் போடுறாங்க. அவங்க பரிமள தைலம் வாசனை வைத்து பூசுறாங்க. என்ன பண்ணுங்க? எதிர்பார்த்தது என்ன? எண்ணெய். இவனை பண்ணுங்க, எண்ணெயை விட என் தேவன் தான் பெரியவர். இதுதான் தேவ அணுகுமுறை. இதுதான் தேவ அணுகுமுறை. உலகத்தின் பார்வைக்கு அவர் பாவியாக இருந்தார். தேவனசிகளுடைய பாவங்களை மன்னித்தால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்களை மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அன்பு கூறுகிற மக்களுடைய வாழ்க்கையில மன்னிப்பு வரும். அவன் சொல்லுங்க, தேவ மன்னிப்பு வந்துருச்சுன்னா எனக்கு பயம் இருக்காதுங்க. மரணத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ என் தலைவனை குறித்தோ எனக்கு என்ன இருக்காதுங்க பயம். காரணம் என்னன்னா அன்பு கூறுகிறேன். யார்கிட்ட அன்பு கூறுறேன்? எப்படி அன்பு கூறுறேன்? நானு அதிகமாய் அன்பு கூறுகிறேன். எப்படி அன்பு கூறுகிறேன்? ஓயாமல் அன்பு கூறுகிறேன். ஓய்வு நாளா தேவ சமூகம் தான், தேவ பிரசனம் தான். அந்த நாட்களில் நாங்கள் வந்து ஓய்வு நாள் முழுமையை காலை முதல் கொண்டு மாலை வரைக்கும் தேவ சமூகம் தான். ஆறாவது முடிச்சுட்டு வருவோம், கொஞ்ச நேரம் சின்னப்படம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போவோம். அப்படியே நடந்தது. இன்னைக்கு எல்லாரும் ஓய்ந்து போயிட்டு டயர்ட் ஆகிட்டு என்ன ஆயிடுங்க? நமக்கு என்ன ஆகிட்டோம்? எல்லாரும் சொல்லுது. கடந்த வாரம் போன வாரம் பேசினாங்களா தானியம், அவருடைய அம்மா வந்து சடனாக வந்து புதன்கிழமை கறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் கிடைச்சிட்டு நான் சிமிட்ரி போயிருந்தேன். அந்த வந்து என்னுடைய ஊழியர்களுடைய மகன் இன்னைக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறதா, அவரெல்லாம் வந்திருந்தாங்க. பழைய ஆட்கள்லாம் பார்க்கும்போது அங்கே இருந்த சகோதரர்கள் சொன்னாங்க, மறக்க முடியாத காலங்கள் நம்ம ஊழியம் செய்த நாட்கள், அந்த நாட்கள்லாம் யோசிக்கிறோம். இப்போ யோசிப்போம் நாங்கள் அப்படியாக தேவனுக்கென்று ஊழியம் செய்த காலங்களை யோசித்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த நடந்துட்டு இருக்குது பிரேயர் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய ஊழியர்களுடைய மகன் அவர் பிரேயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா ஜாப் பண்ண வரும்போது யோசிச்சு பார்த்தோம், நாம் கனவிடமான இடத்துல இருந்து ஒரு கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று சொன்னால் நாம் தேவ சபைகளுக்கு அதிகமாக அன்பு கூறாது.
அடாவடித்தனம் யாருக்கிட்ட வச்சுக்க வேண்டாம் சொல்லுங்க. உலகத்துல வச்சுக்கிற அடாவடித்தனம் யாருக்கிட்ட? சிவப்பா சிவன் பாவத்தை மன்னித்தாரு, என் பாவத்தை நம்மளுக்கு மூடிட்டாரு. நினைக்கலையே. இப்போ பார்க்க எப்படி பார்க்கிறாங்க? மகனே என்று பார்க்கிறார், மகனே என்று. அந்த கோணத்தை தான் தேவன் பார்க்க எப்படி பார்க்கிறாங்க? உங்களை பார்க்கிற விதமே எப்படி பார்க்கிறார் அவர்? மனுஷன் பார்க்கிற எப்படி பார்க்கிறான்? அவன் பாவி அல்லவா, தீர்க்கதரிசி அல்லவா? காரணம் என்ன? அந்த ஸ்ரீ அந்த இடத்தில் அவரோடு கூட உறவாடின உறவுகள். அவன் என்ன செய்கிறான்? கண்ணீரினால் கால்களை பாதங்களை கழுவி தலையுடைய துடைத்தனதுக்கு எவ்வளவு ஒரு காரியம் பார்த்தீங்களா? அந்த அழகை யார் கொடுத்துட்டா? யார் கொடுத்துட்டாங்க? தேவனுக்கு. உங்களுக்கு யார் கொடுக்கணும் சொல்லுங்க? யார் கொடுக்கணும்? தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? மனம் முகந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுங்க? மனதார போறீங்களே, எல்லா காரியங்களும் போறீங்க, மனதார தானே செய்றீங்க. நீங்க எதையும் மனதார செய்யும் போதாங்க அது பிரதிபலிப்பு உண்மையா இருக்குங்க. நீங்க எவ்வளவு தானம் செஞ்சா அதுவும் தெரிஞ்சிருங்க. நீங்க எவ்வளவு தானம் செஞ்சாலும் அதனுடைய காரியம் தெரியும். நீங்க மனதார செய்தாலும் இவர் எப்படி செய்தால் மனதார மனதார தேவனுக்கு என்று நாம் பிடிக்க வேண்டும். மனதார இருக்கிறது. உண்மையாகவே எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நன்மை செய்யும் போது அவர் மனதார யோசிக்க தகுதி இல்லை. ஆண்டவர் எனக்கு தகுதி இல்லை. எவ்வளவு நெருங்கி வரீங்க? கர்த்தர் நெருங்கி கொண்டே இருக்கிறார். வயது ஆகாத நானும் நெருங்க விரும்புகிறேன். அவர்கள் செய்கிறார். எனக்கு வேற யாரும் ஒன்றும் கிடையாதுங்க. அவருக்கு நெருக்கமான உறவுகள் என்ன கிடையாதுங்க. அவர்களிடம் பாரங்களை தேவையெல்லாம் கொட்டி தீர்ப்பேன். வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க என்று சொன்னால் அவர் ஒருவர் தான் என்னை முழுமையாய் மன்னித்தவர். அவர் என்ன பண்ண மாட்டாரு? எதை யோசிக்க மாட்டார், எதையும் சுட்டி காட்ட மாட்டார். அதனால் வாசிக்கமா அவனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போனதுங்க. நீ செய்த ஒவ்வொரு அந்த பிரதிபலிப்புனதுங்க உன்னுடைய கிரியையெல்லாம் உனக்கு மீட்பை கொடுத்தது. சமாதானமா போனதுக்கு நம்முடைய கிரியைகள் தேவன் விரும்புகிறார். தேவனுக்கென்று செய்வதை கற்று பார்க்கிறார். நேற்று நான் ஒரு அரசாங்க ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க. அதில் வந்து ஏஜியமாக இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ஜிஎம் இருக்கிறாங்க ஒரு சிஸ்டர். அவங்கள பார்க்க போனேன். அவங்க இல்லை, நான் போன உடனே அவங்க பேரை சொன்ன படகு ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்துருக்கும் போது நான் ஃபோன் பண்ணால் அவங்க ஒரு தூரம் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு சரிமா நான் கிளம்புறது இல்லை, இருக்க பாசிட்டிவ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு சீட்டில் தான் உட்காந்து இருக்கிறேன். உடனே அவங்களுடைய பிஏக்கு ஃபோன் பண்ணி என் ரூமில் அவரை கொண்டு போய் உட்கார சொல்லுங்க. உள்ளே போட்டு அந்த ஹாலில் அவங்களுடைய தனி ரூமில் இருக்குது. அந்த போயிட்டு நான் உட்காந்து ஏசி தான் போட்டேன். யோசிச்சு பார்த்தேன், லாபியா அந்த மதிப்புக்குரிய அந்த 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 நேம் அந்த அந்த மதிப்புக்குரிய ஒரு நபராக இருப்பதுக்கு அங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு கனப்படுத்தினார்கள். காரணம் என்ன? அந்த ரங்கத்தில் நான் தேவனோடு கூட தாழ்த்தும் போது உயர்த்துகிறவராக இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்களுடைய போஸ்டிங் என்ன, அவங்களுடைய அந்த ஒரு காரியம் என்ன. நான் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சு அதுக்கப்புறம் அங்கேயே லஞ்ச்லாம் ரெடி பண்ணாங்க. அவ்வளவு நேரம் ஒரு 3 மணி நேரம் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஆண்டவருக்குள்ளாக அந்த அந்தரங்க உறவு இல்லாவிட்டால் அந்த உறவெல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த கணவரிந்த அந்த நபர் எவ்வளவா வீச காரணம் என்ன? நம் வாழ்க்கையில் சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். நம்முடைய கிரிகளுக்கு இருக்க வேண்டும். வெளி தோற்றம் அல்லங்க, உள்ளான அந்த உள்ள இருக்கிற அந்த காரியங்க இருதயத்தினால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ளாக தேவன் எவ்வளவு இருக்கிறார் என்று ஒரு நடைமுறையில கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்களா? நான் உங்களுக்கு திட்ட வேண்டிய எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய வீட்டு வரதான் போனது அதுக்கு உங்களுடைய காரியம். அதெல்லாம் பண்ண மாட்டேன், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி. கடந்த வாரம் ஒரு வீட்டுக்கு போனோம். சொன்னாங்க, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க பயம் காட்ட மாட்டீங்க, நீங்க திட்ட மாட்டீங்க பாஸ். யாருக்கு நீங்க பயம்? எனக்கு அது வேலையே அல்ல. எனக்கு சொல்வது என்னங்க, இந்த வசனங்களை மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன்னுடைய அங்கே நாம் அறிவது போல நல்ல செய்யும்படியாக நாம் தேவனை அறிவோம். அவர் பார்வைக்கு நாம் யாரை கூடாது, ஒரு மாடு போல் இல்லாதபடிக்கு, ஒரு கழுதை போல் இல்லாதபடிக்கு தேவ மனுஷன் தான். யாருன்னா மதிப்புக்கு உரியவன் தான். மதிக்கும்படியாய் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நான் யோசிப்பேன், எவ்வளவோ மதிக்கத்தக்கதான மக்கள் இந்த இடம் மாத்திரம் அல்லங்க, எனக்கு நூற்றுக்கணக்கான மக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மதிப்பும் அந்த அன்பும் இதுவரைக்கும் மாறாமல் காரணம் அந்த ரங்கத்திலே தேவனோடு கூட அந்த பழகுகின்ற பழக்கம் தான். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கை பண்ணுவோம்,
இன்னும் அதிகமாக கற்றுக்கணும். நீங்க பழக பழக பாவங்கள் மூடப்பட்டு விடும். பாவங்கள் மூடப்பட்டவன் யாரா இருக்கிறான்? பாக்கியவனா இருக்கிறான். அவன் தேவைகளை தேவன் சந்திப்பார். எனக்குள் சமாதானம் இருக்கும். அவங்க சொல்லுகிறார், கடைசியை வாசிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட பள்ளி போனி சமாதானமா போ. ஒரு விசுவாசம் என்னது? அவன் கால்களை என்ன பண்ணாம தண்ணினால் கூட கழுவவில்லை, நீயோ உன் கண்ணீரினால் கழுவினாய் அல்லவா? என்ன விசுவாசம் உனக்கு? நான் தான் மன்னிப்பவர் என்று நினைத்தலை செய்துவிட்டால் உன்னுடைய கண்ணீரினால் என் கால்களை கழுவினது மாத்திரமல்ல, நீ துணியை எடுத்து துடைக்கவில்லை, உன்னுடைய தலை யார் செய்ய முடியும்? நீங்களும் நானும் அப்படித்தான் செய்ய தேவன் அழைத்திருக்கிறார். நீங்க செய்கிற காரியம் தேவனுக்கு இருக்கணும். ஏதோ கடமைக்காக ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, பாடுங்க. அதுக்கு நீங்க பாட வரீங்கன்னா, நேற்று என்ன பண்ணீங்க? ஒரு பாட்டை எடுத்துங்கன்னா நான் சொன்ன ஒரு பாடு தேடுறீங்க. என்ன பண்றீங்க? நீங்க ஆயத்தமா இருக்கு. கல்யாணம்லாம் என்ன பண்ணீங்க? முதல் நாள் என்ன பண்ணீங்க? பட்டு பணாரசெல்லாம் என்ன பண்ண எடுத்து சொல்லுங்க. எவ்வளவு அதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ரெடியா இருக்கிறீங்க அதுக்கு? ஆனா இதுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சர்ச்சில் வாசல் மாப்பிள்ள மாதிரி வருவாங்க. மாப்பிள்ள மாதிரி சொல்லுவாங்க. 3 வீடு தனியா இருக்கும். அதுக்கு இதை போட்டு யோசிச்சு அதுக்கு நல்லா இருக்கு. யார் பார்வைக்கு இருக்குது? தேவனுடைய பார்வைக்கு தான். தேவ பார்வைக்கு மகிழ்ச்சி உண்டு. என்னதுக்கு? தேவனை அவன் அவருடைய செயல்களுக்கு அந்த சீமோனும் அந்த பரிசீலனை பண்ணாத பாவியாகி ஸ்ரீ என்று தெரிந்து என்ன பண்ணாருங்க? இவர் பேசிட்டு இருக்கிறாரு, பேசலங்க, பழகிட்டு இருக்கிறார். மனதார பழகிதான் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு என்ன பண்ணுமா? நீ போ. உலகத்தில் பார்க்க எப்படி இருந்தாலும் கூட உன் பாவங்கள் மூடப்பட்டது, நீ சமாதானமாய் போ. உன் பாவங்கள் மூடப்பட்டது, நீ பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு ஐஸ்வர்யமோ அந்தஸ்து எனக்கு அவசியம் அல்ல. உங்களுக்கு ஐஸ்வர்யமோ அந்தஸ்து அவசியம் அல்ல. பாவங்கள் மூடப்பட்டதால் பாக்கியவான். ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்பா இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் பாவம் எதுவாக இருந்தாலும் கூட, சிவனென்று இருந்தாலும் கூட எப்படி மாற்றுகிறார் அவர்? அந்த மழையுடைய அந்த வெண் துளிரை போல மாற்றுகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? அந்த பஞ்சை போல வெண்மை. அதுக்கு உங்களை பார்க்கும்போது வெண்மையா தான் இருப்பீங்க. நீங்க பியூட்டியா இருப்பீங்க. இயேசு மாதிரி யாரா இருக்கீங்க? நீங்க அழகா இருக்கிறீங்க. அவருடைய மனசு ஈர்க்கபடியா இருக்கிறீங்க. துடிக்கிறார். அப்படின்னாருங்க, உங்களை யோசிக்கும் போது தேவன் துடிக்கிறார். ஆபிரகாம் நினைக்கும் போது பதறினார் தேவன். ஆபிரகாமே உன் பிள்ளையான கையை பதறுகிறது. விட்டுவிட்டால் மகனை கொன்று விடுவானே. 100 வயதிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? யோசிச்சு பாருங்க. நமக்கு தேவன் கொடுக்கிறார். அது யாருமே